ஹலோ பிரவீன் உத்ராத் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு செகண்ட் பேப்பரில் 4th கொஸ்டினுக்கான சந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த சந்தில் ரோலா அப்படின்னு ஒன்று பார்த்துருக்கோம். இன்னொன்று ஹரிகீதிகா இம்பார்ட்டண்ட் பார்க்கலாம். ஹரிகீதிகா அப்படின்ற சந்துன்னா அது ஒரு மாத்திரா சந்து, மாத்திரைக்கு சந்துன்னு சொல்கிறாங்க. அந்த மாத்திரைக்கு சந்து எப்படி பயன்படுது, அதுக்கு என்ன ரூல் அப்படின்னு பார்க்கலாம். சூத்திர இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்ருங்கார், தினகர், யதி, லகா, ரக்கு, அந்துமே ஹரிகீதிகா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹரிகீதிகான்னா அந்தில் வந்து ஃபைனலி குருவில் முடியணும். இதில் லகு அப்படின்றது இந்த ஒரு மாத்திராவை குறிக்கிற ஐ மாதிரி போடுற சைன் தான் வந்து லகுன்னு எடுத்துக்கணும். எஸ் மாதிரி போட்டு 2 மாத்திராவை குறிக்கிற இந்த சைனை வந்து குருன்னு எடுத்துக்கணும். லகுவும் குருவும் சேர்ந்து வர்றது தான் சந்து. இந்த லகு குரு, இந்த குருன்ற எஸ்ஸில் முடியணும். ஹரிகீதிகா அப்படின்னா இங்கே கா அப்படின்றது ஆன்ற மாத்திராவில் இந்த 2 மாத்திரா எஸ்ஸில் முடியுது இல்லைங்களா. அதனால் இந்த மாதிரி ஹரிகீதிகானாலும் சரி, குருவில் முடியுதுன்னு சொன்னாலும் ஒன்று தான். இதில் வந்து இந்த ஒரு சரண், இந்த ஒரு வரியில் 2 பகுதி இருக்குது. அப்படின்னா கமாவுக்கு முன்னாடி ஒரு பகுதி, கமாவுக்கு அடுத்தது இன்னொரு பகுதி. இந்த கமாவுக்கு முன்னாடி இருக்கிற இந்த பகுதியில் மொத்தம் வந்து 16 மாத்திரா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே 2, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16 மாத்திரா இருக்குது. ஏன்னா இங்கே வந்து ஷிருங்கார், இது வந்து ஷிருன்றதுக்கு ஷிரு இங்கு இது வந்து 2 மாத்திரா, கா 2 மாத்திரா, ரன்றது 1 மாத்திரா. அதே மாதிரி இது வந்து குரில், அதனால் இது எல்லாமே குரில்ன்றதால தி ந கர இது எல்லாமே 1 மாத்திரா. தி இதுவும் குரில்ன்றதால ஒரு மாத்திரா. இது வந்து இல்லை கா அப்படின்றதால காவுக்கு வந்து ஆக்கி மாத்திரா நெடில் வரதால 2 மாத்திரா. ரேக்கன்றது ஒரு மாத்திரா. இந்த 3 மாத்திரா ஆகுது. அப்போ அந்துன்றதுக்கு 2 மாத்திராவும் தேவுக்கு 1 மாத்திராவும் எடுத்திருக்காங்க. மேன்றதுக்கு 2 மாத்திரா எடுத்திருக்காங்க. ரி குரில் வரதால 1 மாத்திரா, ரி 1 மாத்திரா, கீ 2 மாத்திரா, தி 1 மாத்திரா, கா அப்படின்றது நெடில்ன்றதால 2 மாத்திரா. இப்படி கணக்கு பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த எஸ் மாதிரி போட்டால் அது குரு, இந்த ஐ மாதிரி 1 மாத்திராவை கணக்கு பண்ணால் அது லகு அப்படின்னு எடுத்துக்கணும். லகு குரு 2ம் சேர்ந்தது தான் சந்து அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த சூத்திரத்தில் இப்படி கொடுத்துருக்காங்க. இதுக்கு டெஃபினிஷன்ஸில் என்ன கொடுக்குறாங்கன்னா, ஹரிகீதிகா ஏக் மாத்திரிக் சந்துக, இது மாத்திரைய காலவுப்படி வர ஒரு சந்து. இஸ்கே பிரத்யேக சரண்மே, பிரத்யேகனா முதல்ல இடம்பெறுகின்ற அந்த வரியில் பிரத்யேக சரண்மே 16, அதாவது 16, 11, 12, பாரகுனா 12, 16னா 16 மாத்திரா வரும். அதாவது கமாவுக்கு முன்னாடி வர இந்த பகுதியில் 16 மாத்திராவும், கமாவுக்கு அடுத்து வர இந்த மீதி பகுதியில் 12 மாத்திராவும் இருக்கணும். ஃபைனலி அது வந்து கடைசியில் குச்சிக்குள் அதை மொத்தமாக சேர்த்தாக்கா 28 மாத்திரா, 28 மாத்திரா வரணும். இதுதான் வந்து ஹரிகீதிகா. ஆனால் இன்னொரு ரூல் என்னென்னா, அந்திம் வர்ணமே கடைசியில் வர இந்த வர்ணத்தில் குருவில் முடியணும், நெடியில் முடியணும். அதுதான் வந்து ஹரிகீதிகா. குரு எஸ் போட்டு கா ஹோத்தாக, இப்படி குருவில் முடிஞ்சால் அது ஹரிகீதிகா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹரிகீதிகா ஏக் மாத்திரிக் சந்துக, இஸ்கே பிரத்யேக சரண்மே முதல் வரியில் முதல் பகுதியில் 16 மாத்திரா இருக்கணும். கமாவுக்கு அப்புறம் வர மீதி பகுதியில் 12 மாத்திரா இருக்கணும். மொத்தம் கூட்டினாக்கா ஒரு வரியை 28 மாத்திரா வரணும். அதுதான் ஹரிகீதிகா. இதில் இன்னொரு சின்ன ரூல் என்னென்னா, ஃபைனலி முடிகிற அந்த இது வந்து குருவில் முடியணும், கா நெடியில் முடியணும். அந்திம் வர்ண குரு எஸ் கா ஹோத்தாக, அதாவது குருவில் முடியணும். குருன்னா 2 மாத்திராவில் முடியணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு உதாகரண் அப்படின்னு பார்த்தா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஸ் பாந்தி சே பரஸ்பர் கஹு சஜக்தா கி கதா, அதாவது இந்த வரியில் ஒருத்தருக்கு நம்ம என்ன பரஸ்பரம்னா நம்ம ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக்கொள்ளுதல், ஒருவர் கேட்டுக்கொள்ளுதல். அப்படி என்ன பேசிக்கிறோம், என்ன சொல்லிக்கிறோம்னா, சஜக்தானா விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொள்கிறோம். நம்ம சஜக்தானா விழிப்புணர்வு, அவேர்னஸ். பரஸ்பர்னா நமக்குள். இந்த வரியில் இந்த பேராவில் நமக்குள்ள விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொள்கிறோம். யோன் தேக்தேக நம்ம பார்க்குறோம். விருக்ஷன்னா மரங்கள், ஏகோ இந்த மரங்கள், விஸ்வன்னா அந்த உலகத்துக்கு, விஸ்வக்கே உலகத்தினுடைய, பிரஹரி யதா இந்த கதா யதா அப்படின்ற எதுகையில் கொடுத்துருக்காங்க. பிரஹரின்னா பாதுகாவலர்கள், இந்த மரங்கள் உலகின் பாதுகாவலர்கள் என்று நாம் சொல்லிக்கொள்கிறோம் அப்படின்ற மீனிங்கில் தான் இதை உதாரணத்துக்கு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த இஸ் பாந்தி சே பரஸ்பரம் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
அந்த 16 மாத்திராவும் இதுக்கப்புறம் 12 மாத்திராவும் வரும். இது மொத்தம் கூட்டினாக்கா 28 மாத்திரா வரும் அப்படின்ற எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் ஹரி கீதிகா ஸ்டூடெண்ட்ஸ். இதை நல்லா படித்து பாருங்கள், எழுதி பாருங்கள். இது இம்பார்ட்டண்ட். இதுக்கப்புறம் இன்னொன்று இம்பார்ட்டண்ட் போடுவோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.